என் இனிய இந்திய சமூகமே, தொன்மை வாய்ந்த தமிழ் ஒளியின் தமிழ் உறவுகளே, நம்ம இந்திய திருநாட்டின் 17வது மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெறுவதற்கான காலச்சூழல் இது. இந்த சூழலில் நமது நாட்டில் நாம் வாழ்வது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. உலகத்தில் ஜனநாயக நாடு என்பது சொற்ப நாடுகள்தான். அதில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது இந்தியா மட்டும்தான். இந்திய திருநாட்டில் மக்களை ஆள்வதற்கான பிரதமரையும் மக்களவையில் கூடுவதற்கான உறுப்பினர்களையும் தேர்வு செய்வதற்கான பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த வகையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு தந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாமலேயே போய்விட்டார். நிறைய பொய்யும் தவறான தகவல்களையும் தந்து 2014 வெற்றியை பெற்ற இந்த நாட்டின் பிரதமர் பதவியிலே அமர்ந்த மோடி அவர்கள் மீண்டும் வருகிறார். எனக்கு வாக்களியுங்கள், என்னை பிரதமராக தேர்ந்தெடுங்கள், நான் இந்த நாட்டை செழிப்புக்குரிய நாட்டாக மாற்றுவேன் என்ற செய்தியை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற இந்த சூழலில் தமிழகத்திலே மதசார்பற்ற அணியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மதசார்பற்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய காலச்சூழல் இது. யாரை தேர்ந்தெடுப்பது, இந்த நாட்டின் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை ஏற்கனவே தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் மண்ணிற்கு, தமிழர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள்தான், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், பிரதமராக வர வேண்டும் என்று நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த அடையாளத்திற்கான வெற்றியை தேடுகின்ற முயற்சியில்தான் மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு ஒன்று திரண்டு நிற்கிறது. இந்த மதசார்பு சக்திகள் எந்த அளவுக்கு இந்தியாவை சீர்குலைத்திருக்கிறதோ அந்த சீர்குலைவிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, ஜனநாயக வழியில் நல்லாட்சி தந்திட, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த தத்துவம் முறையாக பேணப்பட, எல்லா மத சக்திகளும் அவரவர்கள் மதத்தின் பிரகாரம் வாழ்வதற்கான வாழ்க்கையை தொடங்குவதற்கும் வாழ்வதற்கும் சரியான வழிகாட்டலை தந்திட ஒரு சரியான ஆட்சி அமைய வேண்டும். அமைவதற்கான வழிதான் இந்தியா நம்முடைய இந்திய பிரதமராக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை செயல்படுத்துகின்ற வகையில் இந்திய பெருங்குடி மக்களே, தமிழ் சமூகமே, மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய இந்த வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்திலும், கை சின்னத்திலும், அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலும், கதிரருவாள் சின்னத்திலும், பானை சின்னத்திலும், ஏணி சின்னத்திலும் வாக்களித்து பெரும்வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.